அவங்க திருத்திக்கணும். இப்ப நம்ம எந்த சப்ஜெக்ட்ல லேகா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தனியா நம்ம எதனால மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறைய டைம் ஒதுக்கி அந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அதை நமக்கு தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே பின்னாடி போயிடக்கூடாது. நம்ம கூட தான் படிச்சாங்க, அவங்க நம்ம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே சங்கடப்படக்கூடாது. அவங்ககிட்ட இருந்து நமக்கு நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால எப்படி படிச்சீங்க, என் கூட தானே இருந்தீங்க, என்ன என் கூட படிச்சதை தவிர என்ன நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ல நமக்கு போறது அப்படின்றது தோல்வி கிடையாது. அது நம்ம வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். இப்ப நார்மலா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒரு வெற்றியா தான் கிடைச்சிருக்கும். நமக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோண்டு போகாம நமக்கு வெற்றியை நோக்கி ஓடுங்க. அந்த 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்றது 10 கொஸ்டின் 15 கொஸ்டினா நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஸ்டேட் ரேங்க் எய்ம் பண்ற மாதிரி வரணும். நம்ம கவுன்சிலிங் போற அன்னைக்கு நம்ம கடைசி நாள் கவுன்சிலிங் போயிட்டு நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போயிட்டு நம்ம வரதை விட அடுத்த எக்ஸாம்ல நம்ம